ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இந்த சாப்டரில் இருக்கிற ஜேஇ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 2020 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஜே ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 3x3 மேட்ரிசஸ். அதுக்கப்புறம் பிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது பிஐஜே இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 power I plus j minus 2. இதுபடி சால்வ் பண்ண என்ன வரும்னா 3 power I plus j minus 1 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3 power I minus 1 இங்கே AJ வந்துடும். பிகாஸ் AJ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏஜே இங்கே எடுத்து எழுதிடுறேன். ஏஐஜே இங்கே வேல்யூ வந்து 3 power j minus 1 டாட் ஏஐஜே வரும். நெக்ஸ்ட்டு பிஐஜே என்னவா இருக்குன்னா ஏஐஜே சென்டரில் எடுத்து எழுத போகிறேன். மிச்சம் இருக்க 3 வச்சுருக்க வேல்யூஸை லெஃப்ட் சைடு ரைட் சைடு எழுத போகிறேன். ஏஐஜே 3 power j minus 1. பிஐஜேனா நமக்கே தெரியும் பி. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவையும் நம்ம டின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஏஐஜேனா ஏ இதான் வந்து நிற்கிது. ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு தெரியும். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. மாடல்ஸ் வச்சு பார்க்குறப்ப ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்போது பி இஸ் ஈக்குவல் டு என்ன, நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் டியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது இல்லையா. இந்த டி வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா டயகனல் ஆஃப் 3 power 0, 3 power 1, 3 power 2 வரும். இதுக்கு ஆன்சர் டயகனல் ஆஃப் 1, 3, 9. இதை மூணே மட்டுமே பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 27. பி இஸ் ஈக்குவல் டு 27 கிடைச்சிருக்கு. கிடைச்ச டியை வந்து இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 27 மாடல்ஸ் ஆஃப் ஏ 27. இங்கே பி இருக்குது இல்லையா, பிக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ போடுறோம்னா 81 போடுறோம். மாடலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 81 by 27 into 27. இதை சால்வ் பண்ணுறப்ப மாடலஸ் ஆஃப் ஏ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா 1/9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கிது. இதுதான் கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1/9னா ஆப்ஷன் நம்பர் 4 தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 2ல் வந்து ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பவர் 31க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா 1 + w + w². இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறமா ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 1/√3. இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக w வச்சு எழுத போகிறேன். 1 1 1 1 1 w w² 1 w²
w⁴ வரும். a² இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும்னா 1/√3 111 1w² 1w² w⁴ into 1/√3 111 1w² 1w² w⁴ வரும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு a² என்ன கிடைக்குதுன்னா 1/3 into 300 003 030 கிடைக்குது. இதில் 3 காமனாக எடுக்கிறப்ப a² ஆன்சர் என்ன ஆகும்னா 100 001 010 கிடைக்கும். a² வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். a⁴ என்னவா இருக்கும்னா ஐடென்டிட்டியாக தான் இருக்கும். a⁻31 இதான் கொஸ்டினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா a⁴ டாட் பிரிச்சுக்கிறேன். அதாவது இந்த பவர் 31 வந்து 4 7 28 28 + 3 31 சொல்லி நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுக்கிறதுக்கு அப்புறமா நமக்கே தெரியும் a²னா i. அப்போ a⁴ i தான் வரும். a⁻31 is equal to i⁻7 into a³. a⁻31க்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா a³ வந்திருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல a is equal to சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கேலி ஹாமில்டன் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். பை கேலி ஹாமில்டன் தியரம் நமக்கு இங்கே என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் லாம்டா i is equal to 0ன்னு வரும். இது ரெண்டுக்கும் பார்க்குறப்ப என்ன வரும்னா 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு 4 மைனஸ் லாம்டா 9 2s are 18 minus 18 is equal to 0. இதை சால்வ் பண்ணுறப்ப லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 6 லாம்டா மைனஸ் 10i is equal to 0 கிடைக்குது. இங்கே நான் லாம்டாக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னா a² மைனஸ் 6a மைனஸ் 10 is equal to 0 வருது. மல்டிபிள் பை a⁻−1 பண்ணுறேன். அதாவது a இன்வர்ஸ். இதான் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இங்கே என்ன வரும்னா a வரும் மைனஸ் 6i வரும் மைனஸ் 10a இன்வர்ஸ் வரும் is equal to 0 வந்துருக்கு. அப்போது 10a இன்வர்ஸ் இதுக்கு ஆன்சர் என்னன்னா 6i மைனஸ் a. இங்கே 10a இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. 6a மைனஸ் a ஆப்ஷன் நம்பர் 3 இருக்குது. இதுக்கு இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து நம்பர் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ் A வித் என்ட்ரிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூஸ் வச்சு எத்தனை 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கோ அது வச்சு சம் ஆஃப் தி டயகோனல் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. A டிரான்ஸ்போஸ் வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன தெரியுதுன்னா A டிரான்ஸ்போஸ் அதாவது I is equal to 1 2 3 J is equal to 1 2 3 இதான் A டிரான்ஸ்போஸ். இது AIJ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது 3 கொடுத்துருக்காங்க இல்லையா is equal to 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 என்ட்ரிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க.
3x3 மேட்ரிக்ஸுங்கிறப்ப அந்த மேட்ரிக்ஸில் நமக்கு டோட்டலாக 9 வேல்யூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போது 9 வேல்யூஸில் 3 என்ட்ரிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 9 காம்பினேஷன் ஆஃப் 3 இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 9 × 8 × 7 by 3 × 2 × 1. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 1 3 is 3, 3 3s are 9, 1 2 is 2, 4 2s are 8, 3 4s are 12, 12 7s are 84 கிடைக்குது. இதில் நான் ஜீரோ என்ட்ரிஸ் வந்து -1 1 தான், ரெண்டு நான் ஜீரோ என்ட்ரிஸ் தான் இருக்குது. அப்போது அதை வச்சு பார்க்குறப்ப நமக்கு என்ன வரும்னு தெரியுதுன்னா 2 கியூபும் ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும்னு தெரியுது. 2 கியூபை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 8 ஆன்சராக வரும். அப்போ டோட்டல் மேட்ரிசஸ் இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9c கியூபும் 2 கியூபும் வருது. சாரி 9c3யும் 2 கியூபும் வருது. 9c3க்கு 84, 2 கியூபுக்கு 8. இதை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 672. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5ல் வந்து மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் B வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. C வந்து 3Aன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் A ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்னா 1 × 3 3s are 9 minus plus 4 minus 1 × 3 minus 4 plus 2 × -1 plus 3 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப 13 plus 1 minus 8 வருது. இதை சால்வ் பண்ணுறப்ப 14 minus 8. இதை சால்வ் பண்ணால் 6. மாடுலஸ் ஆஃப் ஏயோட ஆன்சர் 6 கிடைச்சிருக்கு. இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து B is equal to adjoint of A ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா மாடுலஸ் ஆஃப் B இதுக்கு வந்து ஃபார்முலா A படி A பவர் n - 1 வரும்னு தெரியும். அப்போ மாடுலஸ் ஆஃப் B is equal to A பவர் இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ 3 - 1 மாடுலஸ் ஆஃப் B என்ன வரும்னா A² வரும். மாடுலஸ் ஆஃப் B யோட ஆன்சர் மாடுலஸ் எங்கேயும் போட்டுக்கலாம் 6². அப்போ மாடுலஸ் ஆஃப் B is equal to 36. இங்கே கொஸ்டினில் வந்து C is equal to 3Aன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது B is equal to adjoint of Aன்னு சொல்லியிருக்காங்க. C is equal to 3A, B is equal to adjoint of A. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் C is equal to மாடுலஸ் ஆஃப் 3A பண்ணுறோம். இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு 3² மாடுலஸ் ஆஃப் A கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் 3 3s are 3² இல்லை 3 கியூப் 3 கியூப் மாடுலஸ் ஆஃப் A கிடைக்கும். சால்வ் பண்ணுறப்ப 27 மாடுலஸ் ஆஃப் ஏக்கு பதில் என்ன போட போகிறோம்னா 6 போட போகிறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் சியோட ஆன்சர் 162. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் B பை மாடுலஸ் ஆஃப் C கேட்டிருக்காங்க. அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் B பை மாடுலஸ் ஆஃப் C போடுறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் Bக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் A பவர் 3 - 1 போடுறேன் டிவைடட் பை இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு B² தெரியுது.
மாடலஸ் ஆஃப் சிக்கு பதில் 162. மாடலஸ் ஆஃப் பிக்கு பதில் இங்கே 36 இருக்குது. அப்போ 36 ஸ்கொயர் பை 162. இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு 216 பை 162 இருக்கு. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ஆன்சராக வரும். எக்ஸாம் போயிடலாம். ஆப்ஷன் நம்பர் 3 தான் இங்கே ஆன்சராக இருக்குது. கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6ல் ஏன்னு சொல்லி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஏ வந்து வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா என்ட்ரி 0 1 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுதான் பி ஸ்டேட்மெண்ட். பிஎஸ்டிக்கும் ட்ரூவாக நம்ம கண்டுபிடிக்கணும், ட்ரூவாக ஃபால்ஸாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கிறப்ப ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளாக கெஸ் பண்ணுறோம்னா 1 1 0 1 எடுத்துக்கிறோம். அப்போது மாடலஸ் ஆஃப் ஏ என்ன வரும்னா 1 × 1 - 0 × 1 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப 1 - 0 1 வருது. இங்கே +1 ஆன்சராக இருந்திருக்கு, ஆனால் இங்கே -1 கொடுத்துருக்காங்க. அப்போது பிஎஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து கியூ எடுத்துக்க போகிறோம். ஏவோட வேல்யூ என்னதுன்னா ஏபிசிடி அப்படி நம்மளாம் எடுத்துக்கிறோம். இதில் மாடலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 சொல்கிறாங்க. அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு AD - BC இஸ் ஈக்குவல் டு 1. ஏடி வந்து 1 இருந்து பிசி வந்து 0 இருக்கிறப்ப தான் நமக்கு மாடலஸ் ஆஃப் AD - BC வந்து இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போது இந்த வேல்யூ வந்து ஏடியோட வேல்யூ 1 இருந்தால் A இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் D இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஏவையும் டியையும் ஆட் பண்ணணும். அப்போ 1 + 1 இது ரெண்டே ஆட் பண்ணுறப்ப நமக்கு 2 ஆன்சராக கிடைக்கிது. கொஷின்லே அதான் கொடுத்துருக்காங்க, ட்ரேஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. இதை வச்சு என்ன தெரியுதுன்னா P is false, Q is trueன்ற ஆப்ஷன் நம்பர் 4 கரெக்டுன்னு தெரியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7ல் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயரோட ஆன்சர் 1. மாடலஸ் ஆஃப் ஏனா +or -1. இது கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம மாடலஸ் ஆஃப் ஏ பார்க்க போகிறோம். அது என்ன வரும்னா A × BC - A² - B × B² - AC + C × BA - C². இதை சால்வ் பண்ணுறப்ப ABC - A³ - B³ + ABC வருது, ப்ளஸ் ABC - C³ வருது. இதை சால்வ் பண்ணால் 3ABC - A³ - B³ - C³. இதை சால்வ் பண்ணால் 3ABC - A³ + B³ + C³. இதுதான் மாடல்ஸ் ஆஃப் ஏ வந்து நிற்கிது. இங்கே கொஸ்டினில் A³ + B³ + C³ பதில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாடல்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3ABC - 2. நமக்கு ஏற்கனவே மாடல்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். அப்போ என்ன வரும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இஸ் ஈக்குவல் டு 3ABC - 2. 3 இஸ் ஈக்குவல் டு 3ABC. ஏபிசியோட ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே பாருங்கள், நம்ம ஏக்கு பதிலாக +1 போட்டு தான் பண்ணியிருக்கோம். இதை வச்சு இன்கேஸ் ஏக்கு பதிலாக -1 போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வரும்னா
3abc minus 1 is equal to 3abc minus 2. இதை சால்வ் பண்ணலாம். plus 1 is equal to 3abc. அப்போ abc is equal to 1/3. இது ரெண்டுமே ஆன்சராக இருக்கு. கொஸ்டினில் எந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் நம்பர் 4ல் 1/3 இருக்கு. அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8க்கு போயிடலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை சார், பி தான் இங்கே வந்து 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. 3x3 மேட்ரிக்ஸாக பி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன வரும்னா 1 × -3 + 36 -2 × 2 + 4 + 1 × -18 - 3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33 - 12 - 21 வரும். அப்போ மாடல்ஸ் ஆஃப் பி வந்து 33 - 33. இதோட ஆன்சர் 0. மாடல்ஸ் ஆஃப் px வந்து ஈக்குவல் டு 0ன்னு கொஸ்டின்லேயே இங்கே கொடுத்துருக்காங்க. இது வச்சு என்ன தெரியுதுன்னா லைன் passes through origin தெரியுது. ஆரிஜின் வெளியே அந்த லைன் பாஸ் ஆகிறதுனால இங்கே இருக்கிற இந்த யூனிட் ஸ்பியர் வந்து என்ட்ரி பாயிண்ட் 1 இருக்கும், எக்ஸிட் பாயிண்ட் 1 இருக்கும். இதை வச்சு கண்டைன்ஸ் எக்ஸாக்ட்லி 2 எலிமெண்ட்ஸுங்கிறது ஆப்ஷன்னு தெரியுது. கொஷின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th கொஷின் போயிடலாம். ஏன்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து A11ஓட ஆன்சர் 110 கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 2x2 மேட்ரிக்ஸ்னால் ஏ ஸ்கொயர் என்ன வரும்னா x110 x110 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x² + 1 x 1 கிடைக்குது. a/4 அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இங்கே a/4 தானே கொடுத்துருக்காங்க. a/4 is equal to கண்டுபிடிக்கணும்னா x² + 1 x1 x² + 1 x1. இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம A11 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இதை மட்டும் பார்த்தா போதும். A11 வந்து என்ன வருதுன்னா x² + 1 the whole square plus x² plus x/4 வருது is equal to A11 109 சொல்லியிருக்காங்க is equal to 109. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் x/4 plus 3x² plus 1 is equal to 109 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணால் x² plus 3x² x/4 plus 3x² minus 108 is equal to 0. இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப -108 எப்போ வரும்னா 12 × -9 அப்போ வரும். அப்போ இந்த எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா x² + 12 × x² - 9 is equal to 0ன்னு ஃபேக்டரைஸ் ஆகும். x²ஓட ஆன்சர் -12 கிடைக்குது. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஆன்சர் வந்து x² is equal to 9. இந்த பாசிட்டிவ் வேல்யூ தான் ஆன்சராக இருக்கும். இந்த கொஷனுக்கு ஆன்சர் 9. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.